சிவாய நம. சிவவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டு போட்டு. சிவாய நம. சிவா நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு ஒன்று பார்க்க இருக்கோம். நேற்று நம்ம சிவவாக்கியரும் மற்றும் அகப்பையாரின் ஞான வரிகளை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மாறுதலாக சிவவாக்கியருடைய பாடலுக்கு அகப்பையார் விளக்கம் அளிப்பதாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இந்த ஞானத்தை பற்றி பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு தன்மையில் உள்ள இருக்கக்கூடிய பாடல், அன்பர்கள் யாவருக்கும் எளிதாக புரியக்கூடிய பாடல். இருந்தாலும் ஒரு சித்தருடைய பாடல் வேறொரு சித்தர் அதற்கு விளக்கம் கூறுவது இருந்தால் அது எப்படி ஒரு அற்புதமான ஒரு தன்மையில் இருக்கும் என்பதை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எமது ஆத்ம குருவான சிவவாக்கிய பெருமான் சகலமான அனைத்தும், அதாவது தன்னில் இருக்கும் மனம் உட்பட புறத்தை காணக்கூடிய அனைத்தும் மாயை என்று கூறுகிறார். அப்படி இருக்க மனம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய சித்தம் எனும் பரவலியே மெய் பொருள் என்று உணர்த்துகிறார். அதைத்தான் இன்னும் விளக்கமாக அகப்பையாரும் மிக தெளிவாய் நமக்கு எளிதில் புரியும்படி கூறுகிறார். சிவா, இனி எமது ஆத்ம குருவான சிவவாக்கிய பெருமானின் ஞானத்தை பற்றி பார்க்கலாம். அற்புதமான பாடல். தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் மண்ணுமாய் எங்கும் நின்ற பராபரம், ஊர் நாடு காடு ஓடி உழண்டு தேடும் ஊமைகள், நேரதாக உம்முள்ளேயே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. சிவா, மிக அற்புதமான ஒரு பாடல். தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் மண்ணுமாய் எங்கும் நிறைந்த பராபரம், ஊரு நாடு காடு ஓடி உழண்டு தேடும் ஊமைகள், நேரதாக உம்முள்ளேயே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. சிவா, இந்த பாடலில் இருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை பார்க்கக்கூடிய நிலையானது மிகவும் கடினமானது, அரிதானது என்று பிதற்றுவார்கள். அதாவது தான் அறியாதபடிக்குள்ளதால் அதனை பிரம்மாண்டம் என்று கூறுவார்கள். இதையும் உணராத சில மக்கள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தேசங்கள் எல்லாம் சென்று இறைவனை கண்டு துதிப்பார்கள், அதுதான் இறைவன் என்று. ஆனால் அது எல்லாம் உண்மையல்ல. தனக்குள் கண்டு உணர்வதே மெய்ப்பொருள் என்று கூறுகிறார். அப்ப இறைவனை தன்னுள் காண வேண்டும் என்று கூறுகிறார். இன்னும் இதனை இன்னும் விளக்கமாக அகப்பையார் எப்படி அழகாக கூறுகிறார் என்றால், மிக அற்புதமான ஒரு பாடல். உன்னை அறிந்தாக்கால் ஒன்றையும் சேராயே, உன்னை அறிந்தாக்கால் ஒன்றையும் சேராயே, உன்னை அறியும் வகை உள்ளது சொல்வேனே அப்படிங்கிறார். உன்னை அறிந்தாக்கால் ஒன்றையும் சேராயே, உன்னை அறியும் வகை உள்ளது சொல்வேனே, சரியை ஆகாதே சாலோகம் கண்டாயே, கிரியை செய்தாலும் கிட்டுவது ஒன்றில்லை, யோகம் ஆகாதே உள்ளது கண்டாக்கால் தேகம் ஞானமடி தேடாது சொன்னேனே. சிவா, ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. உன்னை அறிந்தாக்கால் ஒன்றையும் சேராயே, உன்னை அறியும் வகை உள்ளது சொல்வேனே, சரியை ஆகாதே சாலோகம் கண்டாயே, கிரியை செய்தாலும் கிட்டுவது ஒன்றில்லை, யோகம் ஆகாதே உள்ளது கண்டாக்கால் தேக ஞானமடி தேடாது சொன்னேன். சிவா, ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். அப்ப கடந்த பாடலோடு ஒரு ஒப்பிட்டு இந்த பாடலை அன்பர்கள் உள்ளிருத்தி கேட்க வேண்டும். உன்னை அறிந்தாக்கால் உன்னையும் சேராய், உன்னை நீ அறிந்து கொண்டால் நீ எதனோடும் சேரமாட்டாய் என்கிறார். அப்படி என்றால் தன்னை உணர வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி தன்னை உணரக்கூடிய வழியை கூறுகிறேன், அதையும் கேட்பாயாக என்று கூறுகிறார். அதாவது உன்னை அறியும் வகை உள்ளது சொல்வேனே என்கிறார். சரியை, அதாவது இந்த பாடல் படிக்க முன்னாடி சொல்றேன், இறைவனை வழிபடும் முறை 4 நிலைகள் கூறுவார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. சரியை என்பது தன் உடலால்
இறை துண்டாற்றுவது, உதவுவது, உழவார பணி செய்வது, சீர்திருத்த பணிகளை மேற்கொள்வது, இப்படியாக அப்பர் பெருமான் செய்தது செயல் அப்படின்னு எல்லாருமே எளிமையாக கூறணும்னா அப்பர் செய்த செயல், அப்பர் பெருமான் செய்த செயல். அப்போ இறைவன் என்ன, அகப்பையார் என்ன கூறுகிறார் என்றால், சரியை ஆகாதே சாலோகம் கண்டாயே. சாலோகம் அப்படின்னு என்னன்னா இறைவனோடு ஒன்றி இருப்பது, இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலை. அப்படி என்றால் சரியை மூலியமாக இறை வழிபாடு செய்தாலும் இறைவனோடு ஒன்றி இருக்க முடியாது என்கிறார். கிரியை செய்தாலும் கிட்டுவது ஒன்றில்லை. கிரியை என்பது மந்திரங்கள், ஜபங்கள், பாராயணங்கள், பெரும் அடியார்களின் பாடல்களை பாடுவது, இப்படியாக. அப்படி கிரியை செய்தாலும் கிட்டுவது ஒன்றும் இல்லை. என்னதான் அடியார் பெருமக்கள் பாடிய பாக்களை பாடினாலும் செயல்களை வாசித்தாலும் கிட்டுவது ஒன்றுமே இல்லை என்கிறார். யோகம் ஆகாதே உள்ளது கண்டாக்கால். உள்ளுள் இருப்பதை கண்டோமானால் யோகம் என்பது எதுவுமே இல்லை என்கிறார். உள்ளுள் நிலைத்திருப்பதை கண்டால் யோகம் என்பது இல்லவே இல்லை என்கிறார். இறுதியாக எதை கூறுகிறார்? தேக ஞானமடி தேடாது சொன்னேனே. சரியை கிரியை யோகம் அனைத்திற்கும் உச்ச நிலையாய் இருப்பது ஞானம். அந்த ஞான நிலை எங்கே உள்ளது என்றால் இந்த தேகத்தில் தான் உள்ளது என்று கூறுகிறார். அதைத்தான் மிக அழகாக சொல்கிறார். தேக ஞானமடி தேடாது சொன்னேனே. நீ எங்கும் போய் தேட வேண்டாம், இறைவன் உனக்குள் இருக்கிறான். அந்த உனக்குள் இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் ஆழ்ந்து கண்டோமானால் சரியை தேவையில்லை, கிரியை தேவையில்லை, யோகம் தேவையில்லை, ஞானம் தானாக வெளிப்படும் என்று அகப்பேயார் எமது ஆத்மகுருவான சிவவாக்கிய பெருமான் எழுதிய பாடலுக்கு, அந்த ஞானத்திற்கு தன் ஞானத்தோடு விளக்கத்தை கூறுகிறார். மிக எளிமையான ஆழ்ந்த விளக்கத்தை அழகாய் தந்துள்ளார். மிக அற்புதமான விளக்கம். சிவாய நம. சிவவாக்கிய சித்தர் திருத்தாள் போட்டு போட்டு. சிவாய நம. சிவா.